alaikum wa rahmatullahi wa barakatuhu and good evening students. Calculations பகுதியோட யூனிட் 1 2 உள்ள தொடர்புபடுற சின்ன calculations கேள்விகளுக்குமான calculation series ஆரம்பமாகப்பட்டிருக்கிறது. ஓகே, முதல்ல இந்த calculation series அதாவது calculation முக்கியத்துவம் என்னன்றது விளங்கணும். எது எவ்வாறு போயினும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பகுதி உண்டு பார்ட் 2ல வருது. அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிட பி பகுதி கல்குலேஷன்ஸ் பகுதியாக இருக்கும். அப்ப இன்ஆர்கானிக் கல்குலேஷன்ஸ் தனியா அதை செய்யற ஆக்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல இல்லை, நானும் அவ்வாறு செய்யறாள் தான். இருந்தாலும் கெமிக்கல் கல்குலேஷன் இந்த யூனிட் 3 கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குமாக இருந்தால் அந்த பி பகுதியை சிக்கல் இல்லாம இலகுவாக செய்யக்கூடியதாக அமையும். ஆகவே இந்த கல்குலேஷன்ஸ் எம்சிக்யூகளை நல்லா விளங்கி எடுத்து நாங்க செஞ்சாலே அந்த பி பகுதிகளை செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு வழங்கும். கிட்டத்தட்ட 7.5 மார்க்ஸ், சாரி 7.5 மார்க்ஸ் இல்ல, 3 அல்லது 4 மார்க்ஸ். பார்ட் 1ல ஒரு 3 கேள்வின்னு சொன்னால் 7 மார்க்ஸ் கிட்ட வரும். நான் அதையும் சேர்த்து சொல்லிட்டேன், 7.5 மார்க்ஸ்னு சொல்லி. ஆக பார்ட் 1ஐயும் சேர்த்தான்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 கல்குலேஷன்ஸ் வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 7 மார்க்ஸ்க்குரிய பகுதியை நீங்க தயாராகிறீங்கன்ற நோக்கத்தோட இந்த சீரீஸை தொடர்ந்து நீங்கன்னு சொன்னால் ஓகே. ஆகவே கல்குலேஷன் சீரீஸ்ல இன்னைக்கு எங்களுடைய டார்கெட் 2011லையும் 2012லையும் நடந்த சகல கல்குலேஷன்ஸ் வினாகள், சகல எம்சிக்யூ வினாக்களையும் செய்யறதுதான் இன்றைக்கு எங்களுடைய நோக்கம், ரைட்? ஆகவே பாஸ் பேப்பர் இல்லாதாக்க கட்டாயம் பாஸ் பேப்பர்ல கைவசம் வச்சு கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் இல்லாம ஒரு சீரீஸை நீங்க தொடராது. ஆகவே 2011 2012 பாஸ் பேப்பர்ல கட்டாயம் கைவசம் வச்சு கொள்ளுங்க. மிக நல்ல அந்த கேள்விகள் ஒரு முறையாவது நீங்க வாசிச்சுட்டு இந்த சீரீஸ்க்கு ஜாயின் ஆகியிருப்பீங்கன்னு சொன்னால் மிக நல்ல. குறைந்தது அந்த பாஸ் பேப்பர்களையாவது உங்களுடைய கைவசம் வச்சு கொள்ளுங்க. 2011 நடந்த வினாக்களை அவதானிப்போம். 2011 நடந்த வினாக்களை அவதானிப்போம். முதலாவது கல்குலேஷன் வினாவாக இருக்குது. எத்தனையாவது வினான்னு சொன்னால் 8வது வினா. 2011 8வது வினா. சில பேர் இந்த வினாக்கள்ல இருக்கலாம். யார் என்று சொன்னால் ஜெனரல் கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்ச ஆட்கள், அதாவது 26 பேட்ச் மாணவர்கள்ல சில பேர் இந்த வினாவை செய்யாமல் இருக்கலாம். இருந்தாலும் சில முக்கியமான தாக்கங்களை நாங்க கல்குலேஷன்ல படிச்சு தாரது. இந்த தாக்கங்கள் எல்லாம் அந்த கல்குலேஷன்ல வந்து இருக்கும். அந்த தாக்கம் தெரியாதாக்கள் சில பேர் இந்த வினாக்கள்ல இறுகி இருக்கலாம். அதாவது ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டுக்கும் ஒரு ஐதான அமிலத்துக்கும் என்ன நடக்கும்ன்றத விளங்காத சில பேர் மாட்டிருக்கலாம். விளங்காதுன்னு சொல்றதை விட தெரியாதா, படிச்சு தெரியான்னு சொல்லலாதே, படிச்சிருந்தால் விளங்கல். தெரியாதாக்கள், அப்படி ஒரு தாக்கமே படிக்காதாக்களுக்கு இந்த கேள்வி எவ்வாறு அணுகிறேன்னு தெரியாமல் இருக்கலாம். அநேகமா 26 இன்ஆர்கானிக் படிக்காத ஆக்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். கல்குலேஷன்ஸ்லயும் படிப்பிருக்கிறது தான், ஆசிரியர்களை பொறுத்து மாறும். ஓகே, ஒருத்தர கேள்வியாவதான் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டையும் பேரியம் கார்பனேட்டையும் மாத்திரம் கொண்ட ஒரு மாதிரியின் திணிவு 0.8 கிராம் ஆகும். அம்மாதிரியை மிகையான ஐதான அமிலத்தில் கரைக்கும் போது நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் விடுவிக்கப்படும் CO2 வாயுவின் கனவளவு 0.112 டெசிமீட்டர் கனமாகும். இம்மாதிரியின் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டின் திணிவு சதவீதம் கேட்கிறான். யார்ட திணிவு சதவீதம்? ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட். இப்ப அந்த முதலாவது அந்த தரவை அவதானிச்சன்னு சொன்னால் ஒரு திணிவு மாதிரி இருக்கிறான். அந்த திணிவு மாதிரியில ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டும் பேரியம் கார்பனேட்டும் மாத்திரம் தான் இருக்குதாம். ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டும் பேரியம் கார்பனேட்டும் மாத்திரம் தான் இருக்குதாம்.
அந்த ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டும் பேரியம் கார்பனேட்டும் மாத்திரம் இருக்கிற இந்த திரிவுட அல்லது இந்த மாதிரி திரிவு 0.8 கிராம் சொல்றான். 0.8 கிராம் சொல்றான். இனிமே என்ன செய்யறாங்க, இந்த மாதிரிக்குள்ள ஒரு ஐதான அமிலம் சேர்க்கிறான். அமிலம் சேர்க்கிறாங்க. இந்த ஐதான அமிலம்ன்றது என்ன? சரி, ஒரு அமிலம் சேர்க்கிறாங்க. அந்த அமிலம்ன்றது ஐதான அமிலமாக இருக்கு. இப்ப என்ன நிகழும்? இனோர்கானிக் படிச்சாக்களுக்கு இஷ்யூ இல்ல, இல்லாதாக்களுக்கு என்ன செய்யறது? நான் பொதுவான மாதிரியே சொல்றேன். ஒரு கார்பனேட்டுக்கு நான் ஐதான அமிலம் சேர்க்கிற நேரத்துல அது என்னவாக மாறும் சொன்னால், அந்த ஸ்ட்ரோன்சியம் 2+ ஆக CO2 ஆக H2O மாறும். ஸ்ட்ரோன்சியம் 2+ ஆக CO2 ஆக H2O மாறும். இவ்வாறு சொன்னால் விளங்காதாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், இவங்க ஐதான அமிலம் தானே சொன்னாங்க. ஐதான அமிலம் தானே சொன்னாங்க. அப்ப அந்த ஐதான அமிலம் உங்களுக்கு விரும்பின ஏதாவது ஒரு ஐதான அமிலம் எடுங்க. உங்களுக்கு விரும்பின ஏதாவது ஒரு அமிலம் எடுங்க. நான் அந்த அமிலம் கொள்றேன் யாருன்னு சொல்லி, இந்த ஐதான அமிலம் HCl நான் நினைச்சு கொள்றேன். இந்த ஐதான அமிலம் யாருன்னு சொல்றேன், HCl நினைச்சு கொள்றேன். அப்ப நான் யாருக்கும் தாக்கம் எழுதணும், ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டுக்கும் HCl-க்கும் தாக்கம் எழுதணும். இந்த ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டும் பேரியம் கார்பனேட்டும் உடைய இந்த கலவைக்கு ஐதான அமிலம் சேர்க்கிறாங்க. ஆகவே ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டும் HCl-ஓட தாக்கம் அடைய போது பேரியம் கார்பனேட்டும் HCl-ஓட தாக்கம் அடையும். அப்ப முதலாவது தாக்கத்தை எழுது. இப்ப தாக்கம் எழுத தெரியாதா? உங்களுக்கு தெரியாத தாக்கமா அல்லது நீங்க படிக்காத ஒரு தாக்கமா? என்ன செய்யுங்க, அயன் பரிமாற்றம் செய்யும். எப்போதும் இது சரி வரும் சொல்ல இல்லை, எப்போதும் இது சரி வரும் சொல்ல இல்லை. ஆனால் அநேகமான இடங்கள்ல இது சரி வரும். அநேகமான இடங்கள்ல இது சரி வரும். ஆகவே ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்ல உள்ள கற்றயன் யாரு? ஸ்ட்ரோன்சியம் 2+. அணையன் யாரு? CO3 2-. அதே மாதிரி HCl-க்கு வாங்க. HCl உள்ள கற்றயன் H+, அணையன் Cl-. இது எல்லாத்துக்கும் தெரிந்த விடயம் தானே. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டுக்கும் HCl-க்கும் இடையிலான தாக்கம் தெரியாதாக்களுக்கு சொல்றேன். இப்ப என்ன செய்யுங்க, இதுல உள்ள கற்றயனையும் இதுல உள்ள அணையனையும் சேர்த்து எழுதுங்க. இதுல உள்ள அணையனையும் HCl உள்ள கற்றயனையும் சேர்த்து எழுது. அப்ப சேர்த்து எழுதின வரப்போது என்ன, ஸ்ட்ரோன்சியம் 2+ம் Cl- சேர்ந்தால் ஸ்ட்ரோன்சியம் குளோரைடு சக, H+ம் CO3 2- சேர்ந்தால் H+ம் CO3 2- சேர்ந்தால் என்ன வரும்? H2CO3 வரும். H2CO3 வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட நான் சொல்லிதார். இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட சொல்லிதாரன் என்னன்னு சொன்னால், H2CO3யும் H2SO3யும் விளைவாக வார நேரத்துல உறுதி இல்லை. விளைவாக வரும்போது உறுதி இல்லை. விளைவாக வார நேரத்துல உறுதி இல்லை. ஆகவே இந்த H2CO3 என்னவாக மாறும் சொன்னால் H2O-வாகவும் CO2-வாகவும் மாறும். அதே மாதிரி தான் அந்த H2SO3யும் H2O-வாகவும் SO2-வாகவும் மாறும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான், அவ்வளவுதான். அயன் பரிமாற்றம் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் டேல தாக்கம் தெரியாதா? அயன் பரிமாற்றம் செய். நான் அயன் பரிமாற்றம் செஞ்சு எனக்கு H2CO3 வந்து தானே. இப்போ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிதான், H2CO3ன்றது விளைவுல உறுதி இல்லை. ஆகவே அது H2O-வாகவும் CO2-வாகவும் மாறும். ஆகவே இந்த H2CO3 எப்படி மாறப்போகுது? CO2 சக H2O மாறும். CO2 சக H2O
மாறப்போகுது. CO2 சக H2O மாறும். இதே மாதிரி பேரியம் கார்பனேட்டுக்கும் தாக்கத்தை எழுதுங்க. ஃபர்ஸ்ட்ல ஏதாவது ஒரு தாக்கம் நிகழுதா கேள்வி தாராங்களா, முதல்ல தாக்கத்தை எழுது. ஆகவே பேரியம் கார்பனேட்டு எடுங்க. பேரியம் கார்பனேட்டும் ஐதான HCl-ம் தாக்கமடைஞ்சா மேலுள்ள மாதிரி அதே தாக்கம் தான் வரப்போகுது. பேரியம் குளோரைடும் CO2 சக H2O வரும். இவ்வளவு தாக்கத்தை எழுதியாச்சு ஃபர்ஸ்ட் பேர். இப்ப ஏண்ட கேள்வி என்ன, திணிவு சதவீதம் யாருன்றதுதான் கேள்வி. தாக்கத்துக்கும் திணிவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்ல. தாக்கத்துக்கும் மூலுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இருக்குது. ஆகவே நான் என்ன செய்றேன், ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட மூல் X என்றும் பேரியம் கார்பனேட்டிட மூல் Y என்றும் எடுக்கிறேன். ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட மூல் X என்றும் பேரியம் கார்பனேட்டிட மூல் Y என்றும் எடுக்கிறேன். ஒரு MCQ வினால இவ்வாறான தாக்கத்தை தொடர்பு படுத்தி திணிவு சதவீதம் கேட்கிறாங்களா, மூல நான் கண்டால் போதும் ஐடியாவை எடு. மூல கண்டால் எனக்கு திணிவை காலையில் எவ்வாறு மூல திணிவால தெரியும். ஆகவே நான் எடுத்திருக்கிறது ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட மூல் X, பேரியம் கார்பனேட்டிட மூல் Y. ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட மூல் X, பேரியம் கார்பனேட்டிட மூல் Y. தாக்கம் எழுதினா ஃபர்ஸ்ட் வேல தாக்கம் சமப்படுத்தப்படும். தாக்கம் சமனாண்டு பாருங்க. ஸ்ட்ரோஞ்சியத்துக்கு ஸ்ட்ரோஞ்சியம் ஒன்றுதான் இருக்கு. விளைவின் பக்கம் 2 Cl2 இருக்குது. ஆகவே தாக்கத்தை சமப்படுத்த 2 HCl போட்டு. கார்பன் ஒன்றுதான் இருக்குது, ஒன்று. ஆக்சிஜன் 1 3 இருக்குது, ஆக்சிஜன் 3. ஆகவே தாக்கம் சமம். ஆகவே இங்கேயும் 2 போட்டேன்னு சொன்னால் தாக்கம் சமன். இப்ப எனக்கு சொல்லுங்க, அவங்க தரவுல தந்திருக்கிறது யாரு? வெளிவார CO2 கனவளவு. தரவுல தந்திருக்கிறது யாரு? வெளிவார CO2 கனவளவு. இப்ப ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட மூலுக்கும் இந்த வெளிவார CO2க்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. பேரியம் கார்பனேட்டிட மூலுக்கும் CO2க்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டுக்கும் CO2க்கும் இடையிலான பீசமானம் 1:1. ஆகவே X மூல் ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட் இருக்குதா, X மூல் CO2 வெளிவரும். Y மூல் பேரியம் கார்பனேட் இருக்குதா, Y மூல் CO2 வெளிவரும். இப்ப சொல்லுங்க, வெளிவார மொத்த CO2 அளவு யாரு? வெளிவார மொத்த CO2 அளவு யாரு? X plus Y. ஆகவே மொத்த CO2வின் அளவு, ஆகவே மொத்த CO2வின் அளவு யாரு? X plus Y. வெளிவார மொத்த CO2 அளவு யாரு? X plus Y. எப்படி எடுத்தேன்? ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டுக்கும் CO2க்கும் இடையிலான மூல் விகிதம் 1:1. பேரியம் கார்பனேட்டுக்கும் CO2க்கும் இடையிலான பீசமானம் 1:1. அப்ப ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட் X இருந்தா பீசமானப்படி CO2வும் X தான் வரணும். பேரியம் கார்பனேட் X இருந்தால் CO2வும் X தான் வரணும். ஆனா இங்க பேரியம் கார்பனேட் என்ன இருக்கு? Y இருக்குது. ஆகவே CO2வும் Y வரும். ஆகவே வெளிவார CO2வின் அளவு X plus Y. இது இவ்வளவு மூல். அப்ப நான் இதை சமப்படுத்தணும் மூலுக்கு. எனக்கு என்ன தரவு தந்திருக்கிறாங்க CO2 சம்பந்தமாக? வெளிவார CO2 சம்பந்தமாக என்ன தரவு தந்திருக்கிறாங்க? வெளிவார CO2 அளவு 0.12 டெசிமீட்டர் கனமாம். 0.112 டெசிமீட்டர் கனம். அப்ப எனக்கு CO2 மூல காணலாம் தானே? அப்ப எனக்கு CO2 மூல காணலாம் தானே? எஸ். ஆகவே எனக்கு CO2 மூல காணலாம். எவ்வாறு? STP-ல மூலர் கனவளவு எவ்வளவு? STP-ல மூலர் கனவளவு சமன் 22.4 டெசிமீட்டர் கியூப் பெர் மூல். 22.4 டெசிமீட்டர் கியூப் பெர் டெசிமீட்டர் கனம் பெர் மூல். ஆகவே எனக்கு மூலுக்கு ஒரு சமன்பாடு சொல்லேலும். மூல் சமன்
கனவளவின் கீழ் மூலர் கனவளவுன்னு சொல்லி கனவளவின் கீழ் மூலர் கனவளவுன்னு சொல்லி எனக்கு ஒரு சமன்பாடு சொல்லிலும் ஆகவே எனக்கு CO2 மூல காணில் ஆகவே CO2 மூல் ஆகவே வெளிவார CO2 மூல் 0.12 டெசிமீட்டர் கணத்தின் கீழ் STP நியம வெப்பமுக்க நிபந்தனையில தான் இந்த தாக்கம் நிகழுது ஆகவே STP மூலர் கனவளி யாரு 22.4 டெசிமீட்டர் கணம் ஆகவே இதை நான் பிரிக்கணும் 22.4 டெசிமீட்டர் கியூப் மூலால பிரிக்கணும் பிரிச்சேன்னு சொன்னால் எனக்கு ஆன்சர் வரும் 5 தர 10⁻³ சொல்லி மொத்த CO2 மூல சொல்லேலும் 5 தர வெளிவார மொத்த CO2 எவ்வளவு x + y ன்றது யாருக்கு சமனாக இருக்க போகுது 5 தர 10⁻³ சமனாக இருக்க போது அலகு போட இல்ல கால்குலேஷன் படி ஓகே இப்ப x + y சம்பந்தமாக எனக்கு இன்னொரு சமன்பாடு எடுத்துட்டால் x + y சம்பந்தமாக இன்னொரு சமன்பாடு எடுத்துட்டால் அல்லது xy தொடர்பு படுற மாதிரி இன்னொரு சமன்பாடு நான் எடுத்துட்டால் எனக்கு xயோ yயோ கண்டா ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்ல தீர்வா காணேன் அப்ப இன்னொரு தரவு எங்க இருந்து எடுக்கிறேன் அதான் தந்திருக்கிறாங்க இந்த திணிவு தந்திருக்கிறோம் எனக்கு சொல்லுங்க மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவுன்னு சொன்னால் திணிவு எம்முக்கு பதிலா எனக்கு எழுதலுமா மூல் தர மூலர் திணிவுன்னு சொல்லி ஆகவே திணிவுக்கு பதிலா எனக்கு எழுதலுமா மூல் தர மூலர் திணிவுன்னு சொல்லி எஸ் ஆக ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூல் எக்ஸ் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு எத்தனை தந்திருக்கிறாங்க பாருங்க ஸ்ட்ரோன்சியம் 88 கார்பன் 12 ஆக்சிஜன் 16 சொல்லி ஆகவே ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூல் எனக்கு காணேலும் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூல் எக்ஸ் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு 148 வரும் ஆகவே 148 எக்ஸ்ன்றது யாரு m of ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டாக இருக்கும் அதே மாதிரி பேரியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு காணேலும் பேரியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு 197 மூலர் திணிவை மூலால பெருக்கினா பேரியம் கார்பனேட்டோட திணிவு வரும் m of பேரியம் கார்பனேட்டாக இருக்கும் ஆகவே பேரியம் கார்பனேட்டோட திணிவு 197 வையாக இருக்கும் ஏ மூலர் திணிவால பெருக்கினா திணிவு வரும் ஆகவே பேரியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு 197 பேரியம் கார்பனேட்டோட மூல் வை ஆகவே 197 வை ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு 148 ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூல் எக்ஸ் ஆகவே மூலர் திணிவால பெருக்கிறேன் மூலர் திணிவால பெருக்கிறேன் 148 எக்ஸ் இப்ப எனக்கு ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட திணிவு தெரியும் 148 எக்ஸ் பேரியம் கார்பனேட்டோட திணிவு தெரியும் 190 சமனாகணும் ஆகவே ஸ்ட்ரோன்சியம் திணிவு 148 எக்ஸ் சக பேரியம் கார்பனேட்டோட திணிவு 197 வை சமனாகணும் யாருக்கு 0.8க்கு இது என்ன இரண்டாவது சமன்பாடு இது இரண்டாவது சமன்பாடு இப்ப இதுல இருந்து நான் x கண்டால் இதுல இருந்து நான் x கண்டால் எனக்கு ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூல காணேலும் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூல கண்டால் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட திணிவை சொல்லு ஆகவே இதன் பிறகு ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கிறது உங்களோட கையில உள்ளது நான் செய்யற மாதிரி நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல எப்படியோ சமன்பாடுகளை தீர்த்தால் சரி இப்ப நான் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட திணிவா கண்டால் சரிதானே ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் திணிவா காண்றதுக்கு எனக்கு இது x தெரிஞ்சால் போதும் தானே ஆகவே சமன்பாட்டுல வைய நான் இல்லாமலாக்கிட்டா என்ன வேலை முடிச்சு சமன்பாட்டுல வைய நான் இல்லாமலாக்கிட்டா என்ன வேலை முடிச்சு ஆகவே முதல் வைய இல்லாமலாக்க போறோம் ஆகவே 197 எக்ஸ் ஆக 197 வை சமனாக போகுது 5 தர
10 மறைமூன்று தர 197க்கு இது என்ற மூணாவது சமன்பாடு என்று சொன்னால் மூணாவது சமன்பாட்டில இருந்து இரண்டாவது சமன்பாட்டை கழிக்க 197 வைல இருந்து 197 வை கேன்சல் ஆகிரும் 197 எக்ஸ்ல இருந்து 148 எக்ஸ் போனால் யாராக வரும் 190 இருந்து 148 எக்ஸ் போனால் 97 48 போனால் 97 48 போனால் 49 ஆக இருக்கும் 49 ஆக இருக்கும் ஆகவே 49 எக்ஸ் சமனாகணும் 5 தர 197 தர 10 மறை 3 பெருமானம் 5 தர 197 தர 10 மறை 3 பெருமானம் 0.985 ஆக இருக்கும் 0.985 ஆக இருக்கும் 0.985 ஆக இருக்கும் ஆகவே 0.985 இருந்து 0.8 போகணும் ஏ 3ல இருந்து 2 கழிச்சிருக்கு இந்த சுருக்கல்கள் நீங்க செஞ்சு பழகணுமே பெருக்கி வகுத்து பெருக்குது பெருக்கி வகுத்து காட்டி இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை ஆகவே இறுதியாக எனக்கு 49 எக்ஸ்ன்றது இறுதியாக எனக்கு 49 எக்ஸ்ன்றது 0.185 வரும் 0.185 வரும் ஆகவே எக்ஸ் சமன் 0.185 கீழ் 49 வரும் ஆகவே எக்ஸ் சமன் 0.185 கீழ் 49 வரும் ஆகவே ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட மூல் யாரு ஆகவே ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட மூல் யாரு 0.185 கீழ் 49 ஆகவே ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட மூல் 0.185 கீழ் 49 எனக்கு வேணும் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட மூலா இல்லை ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட திணிவு ஆகவே ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட திணிவு M of strontium carbonate சமன் மூல் தர ஆகவே மூல் 0.185 கீழ் 49 மூல் தர மூலர் திணிவு 148 இது ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் இது ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட திணிவு என கேள்வி திணிவும் இல்லை திணிவு சதவீதம் ஆகவே திணி மொத்த ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் திணிவு 0.185 தர 148 கீழ் 49 மொத்த திணிவு 0.8 ஆகவே இதன் கீழ் 0.8 வரும் ஆகவே 0.8 49 0.8 ஆக மாறும் இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் அன்னளவாக 69.8 வீதம் வரும் ஆகவே அன்னளவாக 70 வீதமாக காணும் ஆகவே அன்னளவாக 70 வீதமாக காணப்படும் ஆகவே ஆன்சர் 70 வீதம் வரணும் ஆகவே மூன்றாவது ஆன்சராக அமையும் ஆகவே 2011 8வது வினாக்கு ஆன்சர் மூன்றாவதாக அமையும் கல்குலேஷன்ஸ் கேள்வி நீங்க செஞ்சு பார்த்தால் தான் பழகும் ஆகவே கட்டாயமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சு எழுதி பழகுங்க ஓகே அடுத்த வினாக்கு போவோம் அடுத்த வினாவை அவதானிப்போம் 2011 அடுத்த வினாவை அவதானிப்போம் 2011 அடுத்த வினா 2011 அடுத்த கால்குலேஷன் வினாவை அவதானிப்போம் அடுத்த கால்குலேஷன் வினாவாக இருக்குது
28 29வது வினா. 28 29வது வினா. முதலாவது சொல்றாங்க ஏ ஒரு மென் ஒரு மூல அமிலமாகிய தூய பொட்டாசியம் ஐதரசன் இப்தலேட் மூலர் திணிவு 204 கிராம் பெர் மூல் இன் 10.2 கிராமை நீரில் கரைத்து பின்னர் 1 டெசிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்குவதன் மூலம் தயாரிக்கப்படும் கரைசல் தான் ஏ. பி ஒரு சடத்துவ சேர்வையை கொண்ட NaOH ஒரு சடத்துவ சேர்வையை கொண்ட NaOH தூய NaOH இன் மூலர் திணிவு 40 கிராம் பெர் மூல் சொல்றாங்க. இன் 2.0 கிராமை நீரில் கரைத்த பின்னர் 1 டெசிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்குவதன் மூலம் தயாரிக்கப்படும் கரைசல் பி கரைசல் பற்றி தரவு தந்திருக்கிறாங்க. சி என்றது அடர்த்தி 1.2 கிராம் பெர் சென்டிமீட்டர் கணத்தையும் 36.5 WW% கொண்ட செறிந்த HCl சியாம். டி என்றது கரைசல் சியின் 10 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து 1 டெசிமீட்டர் கணம் தரவுகளை வாசிச்சு. 28வது கேள்வி முழுமையான தாக்கத்திற்கு கரைசல் பியின் 25 சென்டிமீட்டர் கணம் மாதிரி உண்டு. கரைசல் ஏயின் 22 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படுகின்றது. கரைசல் பியை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் NaOH இன் தூய்மையை கேட்கிறான். அதாவது பின்றது தூய NaOH இல்லை, அது மாசுக்கள் கலந்த NaOH. ஆகவே அந்த பி என்ற கரைசல்ல உள்ள NaOH இன் WW% கேட்கிறான். அந்த பி என்ற கரைசல்ல உள்ள NaOH WW% கேட்கிறாங்க. அப்ப அந்த 2 கிராம்ல எவ்வளவு NaOH இருக்கும்ன்றத நான் கண்டால் வேலை முடியும். அல்லது அந்த கரைசல்ல 1 டெசிமீட்டர் கணத்துல NaOH எவ்வளவு இருக்கும்ன்றத தெரிஞ்சிருந்தால் ஓகே. இந்த கேள்வி எப்படி செய்யுது? முதலாவது ஏக்கும் பிக்குமான தாக்கத்தை எழுதும். தாக்கம் ஒன்று நிகழ்ந்தா முதலாவது தாக்கத்தை எழுதணும். 28ல ஏ சக பீட தாக்கம் எழுதுறேன். பீன்றது NaOH, பீன்றது NaOH. அடுத்தது என்னமோ இப்தலேட்டுன்னு சொல்றாங்க. என்ன இப்தலேட்டு? ஒரு மென் ஒரு மூல அமிலமாகிய தூய பொட்டாசியம் ஐதரசன் இப்தலேட்டு. அதாவது இந்த சேர்வையை தான் அவங்க சொல்றாங்க. இதுதான் அவங்க சொன்ன அந்த சேர்வை. இதுக்கும் சோடியத்துக்கும் தாக்கம் அடைகிற நேரத்துல இதுக்கும் சோடியத்துக்கும் தாக்கம் நிகழ்கிற நேரத்துல இந்த பொட்டாசியத்துல எந்த மாற்றம் வராது. கீழே உள்ள ஐதரசனுக்கு பதிலா சோடியம் இணையும், சக H2O ஆக. அப்ப இந்த தாக்கம் தெரியாது. எஸ், ஆர்கானிக் படிச்சாக்களுக்கு இந்த தாக்கம் தெரியாது. ஓ, தெரியாத தாக்கமா அன்னளவா இவங்க 2 பேத்துக்கும் இடையிலான பீசமானம் பொதுவாக 1:1 ஆகத்தான். ஆகவே பீசமானம் 1:1 நீங்க எடுத்துட்டு செஞ்சுட்டு போ. உங்களுக்கு தெரியாத சேர்வைகள், அதாவது நீங்க படிக்காத சேர்வைகள் சம்பந்தமாக கதைச்சு தாக்கம் எழுத வேண்டி வந்தால் தாக்கத்திலிருந்து எனக்கு என்ன தெரியணும்? பீசமானம் தான் தெரியும். பீசமானம் 1:1 எடுத்துட்டு போனால் ஓகே. ஆகவே Na சமன் NB ஆக இருக்க, Na சமன் NB ஆக இருக்க போகுது. விலங்குகளை தான் என்ன செஞ்சு? எஸ், ஏக்கும் பிக்கும் இடையிலான பீசமானம் என்ன? 1:1. ஆகவே ஏன்னு சொல்ற இவர்ட மூலம் NaH மூலம் இந்த தாக்கத்துல சமனாக இருக்கணுமா இல்லையா? ஓ, அதுதான் மூல சமப்படுத்தி ஏட மூலையும் பீட மூலையும் சமப்படுத்தி இருக்கிறேன். இப்ப எனக்கு N சமன் CV பயன்படுத்த இயலுமா இயலாதா? இயல். N சமன் CV பயன்படுத்த இயலுமா இயலாதா? இயல். ஆகவே அதைத்தான் பயன்படுத்த போறேன். அதுக்கு முன்னுக்கு அப்ப எனக்கு என்ன தெரியணும்? அதுக்கு முன்னுக்கு அப்ப எனக்கு என்ன தெரியணும்?
இந்த ஏட செறிவு தெரியும். ஏட செறிவு தெரியும். ஏட செறிவு காண்றதுக்கு சமன்பாடு தந்திருக்கிறாங்க தானே. சி சமன் மூலின் கீழ் கனவளவா இல்லையா? சி சமன் மூலின் கீழ் கனவளவா இல்லையா? ஆகவே ஏட மூல எனக்கு காணலுமா இயலாதா? ஏட மூல். ஆகவே அவங்க தந்திருக்கிற தரவின்படி ஏட மூல காண்றேன். தந்திருக்கிற தரவின்படி ஏட மூல காண்றேன் ஏட செறிவ காண்றதுக்காக வேண்டி. ஆகவே ஆரம்பத்தில் ஏயின் அளவு ஆரம்பத்தில் எவ்வளவு ஏ இருக்குது? 10.2 கிராம் இருக்குதாம். எவ்வளவு கனவளவுல? ஒரு டெசிமீட்டர் கனவளவு. ஒரு டெசிமீட்டர் கனவளவுல. ஆகவே நான் ஃபர்ஸ்ட்ல மூலக்கான் 10.2 கிராம். இதுல மூலர் திணிவு தந்திருக்கிறாங்க எத்தனை? 204 கிராம் பெர் மூல். 204 கிராம் பெர் மூல். ஆகவே ஆரம்பத்தில் ஏட மூலக்கான் ஆகவே எனக்கு ஆரம்பத்தில் ஏட மூல் வரும் 0.05 மூல் சொல்லி. ஆகவே ஆரம்பத்தில் ஏட செறிவு சமன் 0.05 மூல் பெர் டெசிமீட்டர் கண். 0.05 மூல் பெர் டெசிமீட்டர் கண. இவ்வளவு விளங்கிச்சா? எஸ். ஆகவே இதுல இருந்து எனக்கு தாக்கத்தில் பங்கு கொண்ட ஏயின் அளவை காணலுமா இல்லாதா? என் சமன் சிவின்னு சொல்லி அதையும். ஆகவே தாக்கத்தில் ஈடுபட்ட ஏயின் அளவு காணப்படும். தாக்கத்துல ஈடுபட்ட என் சமன் சிவியை பயன்படுத்த போறேன். தாக்கத்தில் ஈடுபட்ட ஏயின் செறிவு என்ன? 0.05 மூல் பெர் டெசிமீட்டர் கண. 0.05 மூல் பெர் டெசிமீட்டர் கியூப். ரைட். அடுத்தது வாங்க. தாக்கத்துல ஈடுபட்ட ஏட செறிவு கனவளவு தந்திருக்கிறாங்க 22.2 சென்டிமீட்டர் கணம்னு சொல்லி. ஆகவே அதை நான் டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும். ஆகவே 22/10⁻³ டெசிமீட்டர் கணம். இதை இப்ப சுருக்கிறது உங்களோட வேலை. இதை நான் சுருக்கினேன்னு சொன்னால் எனக்கு ஆன்சர் வரப்போகுது. 1.1/10⁻³ மூல்னு சொல்லி. 1.1/10⁻³ மூல் வரும். 1.1/10⁻³ வரும். இப்ப சொல்லுங்க, தாக்கத்தில் ஈடுபட்ட ஏயின் அளவும் தாக்கத்தில் ஈடுபட்ட NaOH அளவும் சமனா இல்லையா? தாக்கத்தில் ஈடுபட்ட ஏயின் அளவும் தாக்கத்தில் ஈடுபட்ட NaOH அளவும் சமனா இல்லையா? சமனா இல்லையா? சமன். ஏ சமன் பி சமானம் 1:1. பி சமானம் 1:1. ஆகவே தாக்கத்தில் ஈடுபட்ட NaOH அளவு சமன் 1.1/10⁻³ மூல். ஆகவே தாக்கத்தில் ஈடுபட்ட NaOH அளவு சமன் 1.1/10⁻³ மூல். ரைட். ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க, தாக்கத்தில் ஈடுபட்ட NaOH அளவு 1.1/10⁻³ மூல். தாக்கத்தில் ஈடுபட்ட NaOH அளவு 1.1/10⁻³ மூல். அப்ப NaOH கனவளவால நான் பிரிச்சா எனக்கு NaOH செறிவை காணலுமா? இயலாதா? இயலும். ஆகவே NaOH செறிவு. ஆகவே NaOH மூல் சமன் 1.1/10⁻³ மூல்
NaOH கனவளவு தந்திருக்கிறாங்க 25 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம், அதாவது 25 சென்டிமீட்டர் கணம் தந்திருக்கிறாங்க. ஆகவே 25 தர 10⁻³ டெசிமீட்டர் கணத்தால பிரிச்சால் NaOH செறிவு எனக்கு வரப்போகுது. NaOH செறிவு எனக்கு வரப்போகுது 0.044 0.044 மூல் பெர் டெசிமீட்டர் கணம்னு சொல்லி 0.044 மூல் பெர் டெசிமீட்டர் கணம் NaOH செறிவு வரப்போகுது. NaOH செறிவை கண்டாச்சு. இப்போ என்னத்துக்கு இவ்வளவு வேலையும் செஞ்சேன், NaOH மூலர் NaOH WW பெர்சன்டேஜை காண்றதுக்கு. ஓகே, இப்ப சொல்லுங்க, இந்த தரவிலிருந்து ஒரு டெசிமீட்டர் கணம் அந்த கரைசலை நான் எடுத்தால் அதுல எவ்வளவு NaOH இருக்கும்? 0.044 மூல் NaOH. ஆகவே ஒரு டெசிமீட்டர் கணத்துல உள்ள NaOH திணிவு எனக்கு சொல்ல இயலுமா இயலாதா? இயலும். என்ன செய்யணும்? மூலர் திணிவால பெருக்கணும். NaOH மூலர் திணிவு 40 வரும். ஆகவே இதை 40ஆல நான் பெருக்கினா எனக்கு ஒரு டெசிமீட்டர் கணத்துல உள்ள NaOH திணிவு வரும் 1.76 கிராம் என்று சொல்லி. இப்ப இப்படி தரவு பிக்குள்ள போங்க. அந்த பில ஒரு டெசிமீட்டர் கணத்தை நான் எடுத்தால் அந்த திணிவு மொத்தம் 2 கிராம். அந்த 2 கிராம் ஒரு டெசிமீட்டர் கணத்துல அந்த பீட திணிவு மொத்தம் 2 கிராம் இருக்கும். அந்த ஒரு டெசிமீட்டர் கணத்துல NaOH எவ்வளவு இருக்கும்? 1.76 இருக்கும். ஆகவே எனக்கு திணிவு சதவீதம் WW பெர்சன்டேஜ் எழுதலுமா இயலாதா? 2 கிராம்ல 1.76 கிராம் NaOH இருந்தால் அதை 100ஆல நான் பெருக்கணும். இதை பெருக்கினா எனக்கு ஆன்சர் வரும் 88%. 88%. கொஞ்சம் பெரிய கல்குலேஷன் தான், இல்லைன்னு சொல்ல இல்லை. கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயினீங்கன்னு சொன்னால் சிம்பிள் குயிக்காக செஞ்சிரு. கல்குலேஷன் தான் உங்களோட கணித ஸ்பீட் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கல்குலேஷன் கேள்விகள் ஸ்பீட் ஆகும். ஷார்ட் மெத்தட் எதுவும் இல்லைன்னு கேட்டால் என்ன பொறுத்தவரை இல்லை. இவ்வளவும் செஞ்சு பழகணும். நீங்க இவ்வளவு செஞ்சு பழகணும். ஒரு ஷார்ட் மெத்தடை நான் இந்த கேள்விக்கு சொல்லிட்டு இன்னொரு கேள்விக்கு இன்னொரு ஷார்ட் மெத்தட்னு சொன்னால் ஷார்ட் மெத்தடை பக்கமாக பாடமாக்கிடும். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மெத்தட் இல்லை, எல்லா கேள்விக்கும் ஒரே மெத்தட். செறிவை காணுங்க, மூளை காணுங்க, செஞ்சுட்டு போ, இவ்வளவுதான். ஒரு கேள்வி செஞ்சால் அந்த கேள்வியில இருந்து சகல விதமான கேள்வியையும் காணணும், செய்ய இயலுமான ஆற்றல் இருக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே ஷார்ட் மெத்தடுகள் சொல்லித்தர மாட்டேன். ரைட், இந்த வேகளை பழகிக்கொள்ளுங்க. ஷார்ட் மெத்தடுகளை சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னால் சுருக்கிறதுக்குரிய ஷார்ட் மெத்தடுகள் அல்லது கேள்வியை விளங்கி எடுக்கிறதுக்குரிய ஷார்ட் மெத்தடுகள் சொல்லி தருவேன். ஒவ்வொரு கேள்விக்கும் விசேடமாக ஷார்ட் மெத்தடுகள் சொல்லி தர்றது முட்டாள்தான். ஏனால் அந்த ஷார்ட் மெத்தட்ல அந்த ஒரு கேள்வியை மட்டும்தான் செய்யலுமாக இருந்தால் அந்த ஷார்ட் மெத்தட் தவிர்க்கப்படும். அந்த ஷார்ட் மெத்தட்ல இருந்து அனைத்து கேள்விகளையும் செய்யலுமாக இருந்தால் அந்த ஷார்ட் மெத்தட் சொல்லித்தரப்படும். ஆகவே காரணமாக இருங்க. இங்க NaOH நான் செறிவை கண்டதுக்குரிய நோக்கம் பில NaOH எவ்வளவு இருக்குதுன்றது காண்றதுக்காகவே, தூய NaOH எவ்வளவு இருக்குதுன்றத காணணுன்றதுக்காகவே. விளங்கும் நம்புறேன். விளங்காத ஆக்கள் இருப்பீங்களாக இருந்தால் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவேன். இன்னொரு தடவை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க அல்லது செட்ல போட்டும் கேட்க. ரைட், அடுத்த வினாக்குள்ள 29வது வினா. 29வது வினா. கரைசல் டியின் 12.5 சென்டிமீட்டர் கடவுளான தாக்கத்தை பூரணப்படுத்துவதற்கு
தேவைப்படும் கரைசல் பியின் கனவளவு யாதுன்னு சொல்லு. இப்ப தாக்கம் யாருக்கும் நிகழ்த்துறாங்க? பிக்கும் டிக்கும் தாக்கத்தை நிகழ்த்துறாங்க. டின்றது யாரு? கரைசல் சியின் 10 சென்டிமீட்டர் கனம் உடைய 1 டெசிமீட்டர் கனம் வரைக்கும் ஐதாக்கப்பட்ட கரைசல் டி தான். சியை என்ன செய்யறாங்க? 10 சென்டிமீட்டர் கனம் எடுத்து 1 டெசிமீட்டர் கனம் வரைக்கும் ஐதாக்குறாங்க. அப்ப இப்ப நான் அந்த சிக்குள்ள கொஞ்சம் போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். இந்த சில என்ன செய்யறாங்க? அடர்த்தி 1.2 கிராம் பெர் சென்டிமீட்டர் கனமாம். அதோட WW பெர்சன்டேஜ் என்ன சொல்றாங்க? 36.5 இதை கொண்ட HCl தான் சியாம். இதை கொண்ட HCl தான் சியாம். இப்ப என்ன செய்யறாங்க? டீன்றது சீட 10 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து 1 டெசிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்குறாங்களாம். 1 டெசிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்குறாங்க. ஆகவே எனக்கு இதுல இருந்து HCl செறிவை காண போறேன். தாக்கம் ஒன்று நிகழ்த்தணும்டா, எனக்கு செறிவும் கனவளவும் தெரிஞ்சா தாக்கம் ஒன்று நிகழ்த்திட இயலும். அவங்க கனவளவு தரவுல தந்திருக்கிறாங்க 12.5 சொல்லி நான் பீசமானத்தை பயன்படுத்த போறேன். தாக்கத்துல இருந்து ஐடியா வந்துருச்சு. கனவளவு தந்திருக்கிறாங்க. அப்ப எத்தனை மூல் தாக்கம் அடையுதுன்னு பார்க்க எனக்கு என்ன வேணும்? செறிவு வேணும். அதாவது டீல உள்ள இந்த HCl செறிவு வேணும். ஆகவே இப்ப HCl செறிவை காணப்போம். HCl செறிவை காணும். டிக்கு வாங்க. சீல 10 சென்டிமீட்டர் கணம் எடுக்கிறாங்க. சீல 10 சென்டிமீட்டர் கணம் எடுக்கிறாங்க. அடர்த்தி தந்திருக்கிறாங்க 1.2 சென்டிமீட்டர் பெர் கியூப்னு சொல்லி. ஆகவே 1 சென்டிமீட்டர் கணத்துல எவ்வளவு இருக்கும்? 1.2 கிராம் இருக்கும். 1 சென்டிமீட்டர் கணம் எடுக்கிறாங்க இல்ல, 10 சென்டிமீட்டர் கணம் எடுக்கிறாங்க. ஆகவே 10 சென்டிமீட்டர்ல எவ்வளவு இருக்கும்? 12 கிராம் இருக்கும். 10 சென்டிமீட்டர் கணம் எடுத்தா 12 கிராம் இருக்கும். ஆகவே டீல இவங்க எடுத்த இந்த கரைசல்ட மொத்த திணிவு 12 கிராம். ஆனால் அந்த 12 கிராமும் தூய HCl இல்லை. 1.2 கிராம்ல 36.5% தான் HCl இருக்க போகுது. ஆகவே 100க்கு 36.5 தான் HCl இருக்குமாக இருந்தால் HCl திணிவை காணப்போறேன். 100க்கு 36.5 தான் HCl இருக்கும். ஆகவே 12 கிராம்ல எவ்வளவு HCl இருக்கும்? ஆகவே 12 கிராம்ல எவ்வளவு HCl இருக்கும்? ஆகவே HCl இன் திணிவு எனக்கு தெரியுமா இல்லையா? ஆகவே HCl இன் திணிவு 36.5 கீழ் 100 தர 12. இதுல இருந்து எனக்கு HCl மூல காண இயலுமா இயலாதா? எவ்வாறு காண்றது? HCl மூலர் திணிவால பிரி. ஆகவே HCl மூல் 100க்கு 36.5 தர 12 கீழ் HCl மூலர் திணிவு எத்தனை? HCl மூலர் திணிவு எத்தனை தந்திருக்கிறாங்க? 36.5 கிராம் பெர் மோல்னு சொல்லி. ஆகவே இன்னொரு 36.5 பிரிக்கிறது. ஆகவே HCl மூல் எனக்கு வரும் 0.12 மூல்னு சொல்லி. ஆகவே டீல உள்ள HCl இன் திணிவு அல்லது டீல உள்ள HCl இன் செறிவு. ஆகவே டீல உள்ள HCl இன் செறிவு 1 டெசிமீட்டர் கணத்துக்கு வரதனை ஐதாக்குறாங்க. 12 கீழ் 1 டெசிமீட்டர் கணம் வரும். ஆகவே 0.12 மூல் பெர் டெசிமீட்டர் கணம் வரும். ஆகவே டீட செறிவையும் கண்டாச்சு. டீல உள்ள HCl செறிவையும் கண்டாச்சு. என்ன செஞ்சேன்? அதான் சொல்றாங்க. அதான் முடிய கண்டினியூ பண்றேன்.
அதான் முடிய கண்டினியூ பண்றேன். ரைட் ஓகே. ரைட் ஓகே. அவ்வளோதான். நீங்க ஏ இவ்வளோ வேலையை செஞ்சு பிக்கும் டிக்கும் தாக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பில சம்பந்தமானது தான் என்னுடைய கேள்வி. பில எவ்வளவு கனவளவு இருக்குதுன்றது தான் என்னுடைய கேள்வி. பீட செறிவை ஃபர்ஸ்ட் கேள்வியில கண்டுட்டோம். ஆகவே இது பீட கனவளவை காணணும். அப்ப எவ்வளவு மூல் டி தாக்கம் அடையுதுன்னு எனக்கு தெரிஞ்சா பீசமானப்படி மூல சமப்படுத்தி எனக்கு ஏதோ ஒரு வேலை செய்யும். இது என்ன ஐடியா. ஆகவே டீட மூல காண்றதுக்கு எனக்கு டீட கனவளவு தந்திருக்கிறான். ஆகவே டீட செறிவு எனக்கு தெரிஞ்சால் டீட மூல எனக்கு காணலாம். டீட செறிவு எனக்கு தெரிஞ்சால் டீட மூல காணலாம். அப்ப டீட செறிவை காணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கேள்விக்கு வந்தா டி என்ன சொல்றாங்க, இந்த சீல உள்ள இந்த திணிவுட 10 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து 1 டெசிமீட்டர் கணம் வரைக்கும் ஐதாக்குறேன்னு தான் டீல சொல்றான். சீல இருந்து 10 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து 1 டெசிமீட்டர் கணம் வரை ஐதாக்குறோம்னு சொல்றோம். ஆகவே சீய நான் அவதானிச்சா சொல்றாங்க, சீன்றது ஒரு HCl தான், மாசு கலந்த ஒரு HCl. அந்த மாசு கலந்த HCl அடர்த்தி 1.2 கிராம் பெர் சென்டிமீட்டர் கணம்னு சொல்லியும் அதுல 36.5% தான் HCl இருக்கும்னு சொல்றாங்க. ஆகவே இந்த டி சொல்றாங்க சீல இருந்து 10 சென்டிமீட்டர் கணம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அடர்த்தி 1.2 கிராம் பெர் சென்டிமீட்டர் கணமாக இருந்தால் 10 சென்டிமீட்டர் கணத்துல எவ்வளவு திணிவு இருக்கும்? 12 கிராம் திணிவு இருக்கும். ஆனால் அது மாசு கலந்த HCl. ஆகவே 12 கிராமும் தூய HCl ஆக இருக்காது. ஆகவே தூய HCl எவ்வளவு இருக்கணும்னு நான் பார்க்கிறதுக்கு WW பெர்சன்டேஜ் தந்திருக்கிறான். அதாவது 100க்கு 36.5% தான் HCl ஈக்கும்னு சொல்றாங்க. ஆகவே 100க்கு 36.5 ஈப்பீங்க. அப்ப 12க்கு எவ்வளவு ஈப்பீங்கன்னு கேட்கிறேன். ஆகவே 100க்கு 36.5 12க்குன்னு சொன்னால் எனக்கு தூய HCl திணிவு வந்துருச்சு. ஆனால் செறிவு காண்றதுக்கு எனக்கு மூலின் கீழ் கனவளவு சமன்பாடு தான் பயன்படுது. ஆகவே HCl மூலக்கான் HCl திணிவு 100ன் மேல் 36.5 தர 12 திணிவ மூலர் திணிவால பிரிச்சா எனக்கு மூல் வரும். ஆகவே HCl மூலர் திணிவு 36.5 தரவுல தந்திருக்கிறாங்க. ஆக அதை நான் சுருக்கிதான் HCl மூல் 0.12ன்னு வந்துருச்சு. இப்ப 0.12 மூல் HCl 1 டெசிமீட்டர் கணம் வரை அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னால் 0.12 மூல் 1 டெசிமீட்டர் கணத்துல இருக்கு. ஆகவே மூலின் கீழ் கனவளவு மூல் 0.12 கனவளவு 1 டெசிமீட்டர் கணம். ஆகவே HCl செறிவு நான் கண்டாச்சு 0.12 மூல் பெர் டெசிமீட்டர் கணம்னு சொல்லு. 0.12 மூல் பெர் டெசிமீட்டர் கணம்னு சொல்லு. இப்ப என்ன செய்ய போறேன்? தாக்கத்தை எழுத போறேன். எனக்கு செறிவு தெரியும், கனவளவு தெரியும். ஆகவே பில உள்ள NaOH கனவளவு எவ்வளவு வேணும்னு காண போறேன். ரைட். இப்ப கேள்விக்கு வாங்க. பீன்றது யாரு? NaOH. டீன்றது யாரு? HCl. இந்த பியும் டியும் தாக்கம் அடைஞ்சா NaOHம் HClம் தாக்கம் அடைஞ்சா NaCl சக H2O விளைவாக வரும். தாக்கம் சமனானு பார்த்தால் தாக்கம் சமன். ஆகவே தாக்கம் அடைகிற HCl அளவும் தாக்கம் அடைகிற NaOH அளவும் சமன். அதாவது 1:1. ஆகவே NaOH மூலும் தாக்கமடைஞ்ச
HCl மூலும் சமனாக இருக்கணும். இந்த சமன்பாட்டுல மூலுக்காக வேண்டி N சமன் CV இந்த சமன்பாட்டை பயன்படுத்த போறேன். இப்ப NaOH மூல கேக்குறாங்க. சாரி, NaOH மூலக்கு N சமன் CV பயன்படுத்த போறேன். NaOH செறிவு நான் கண்டாச்சு 0.044 மூல் பெர் டெசிமீட்டர் கணம். 0.044 மூல் பெர் டெசிமீட்டர் கணம். எப்ப கண்டது? மேல 28வது கேள்வியில கண்டது. எனக்கு இதுல கனவளவு தான் தெரியா V, இதத்தான் காணணும் சமன். இந்த V எண்ணத்துல பிரதியிடுறேன், கேள்வியிலையும் ஆன்சர்லையும் சென்டிமீட்டர் கணத்துல தான் இருக்குது. ஆகவே இந்த வியும் சென்டிமீட்டர் கணத்துல பிரதியிடணும். அப்ப HCl கனவளவையும் சென்டிமீட்டர் கணத்துல பிரதியிடணும். ஓகே, இந்த வியை தான் காணும். HCl செறிவு எனக்கு தெரியும் 0.12 மூல் பெர் டெசிமீட்டர் கணம். ஆன்சர் சென்டிமீட்டர் கணத்துல இருந்ததுனால வியையும் நான் சென்டிமீட்டர் கணத்திலே பிரதியிடுறேன். அப்படின்னு சொன்னால் HCl கனவளவையும் சென்டிமீட்டர் கணத்திலேயே பிரதியிடணும். ஆகவே HCl கனவளவு தந்திருக்கிறாங்க 12.50 சென்டிமீட்டர் கணம் என்று சொல்லி. ஆகவே நான் யாரை காணணும்? இந்த விய காணணும். யாரை காணணும்? கனவளவு விய காணணும். அப்ப நான் என்ன செய்யணும்? 0.44 பிரிக்கணும். ஆகவே 0.12 தர 12.5 கீழ் 0.44. இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வரும் அண்ணளவாக 34.09 கிட்ட வரும். இது அண்ணளவாக 34.1. ஆகவே 34.1 சென்டிமீட்டர் கணம் இருக்கும். அவ்வாறான ஆன்சர் இருக்குதான்னு பார்த்தால் எஸ், 5வது ஆன்சர். ஆகவே 29வது வினாக்கு ஆன்சர் 5வது ஆன்சராக இருக்கும். 29வது வினாக்கு ஆன்சர் 5வது ஆன்சராக அமையும். ரைட், ஓகே. இதோட 2011 நடந்த சகல கல்குலேஷன் கேள்விகளும் கம்ப்ளீட் ஆகுது. 2012 வா. 2012 வா. வா. 2012 முதலாவது கல்குலேஷன் வினா எங்க இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட், ஓகே. முதலாவது 10வது வினா 2012 10ஆம் வினா. 2012 10ஆம் வினா என்ன சொல்றாங்க? 0.15 மூல் பெர் டெசிமீட்டர் கணம் செறிவுள்ள Na2SO4 கரைசல் 250 சென்டிமீட்டர் கணத்தையும் 0.1 மூல் பெர் டெசிமீட்டர் கணம் செறிவுள்ள NaCl கரைசலின் 750 சென்டிமீட்டர் கணத்தையும் கலப்பதன் மூலம் ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகின்றது. இக்கரைசலின் ppm சோடியத்தின் சார்பில். சோடியத்திட செறிவு கேட்டிருக்கிறான், அதாவது ppmல கேட்டிருக்கிறான். தாக்கம் எல்லாம் எழுதணுமான்னு கேட்டால் இல்ல. இந்த தரவை யோசிங்க. எப்படின்னு சொன்னால் Na2SO4ல கொஞ்சம் சோடியம் பிளஸ் சேர்க்கிறாங்க, NaCl வடிவில் கொஞ்சம் சோடியம் பிளஸ் சேர்க்கிறாங்க. அவ மொத்தம் எவ்வளவு சோடியம் பிளஸ் சேர்த்தாங்கன்றது எனக்கு காண இயலுமா இயலாதா? அவ மொத்தம் எவ்வளவு கனவளவுன்னு எனக்கு காண இயலுமா இயலாதா? இவ்வளவுதானே என்ன வேறு. ஆகவே Na2SO4 சார்பாக போன Na2SO4ல போன சோடியத்தோட அளவை காண போறேன். Na2SO4 ஆல போன சோடியத்தோட அளவை காண போறேன். இதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? இப்ப
Na2SO4 மூல் தெரியும். ஆகவே Na2SO4 காணப்போம். செறிவு தந்திருக்கிறாங்க 0.15 சொல்லி 0.15 மூல் பெர் டெசிமீட்டர் கணம்னு சொல்லியும் கனவளவு தந்திருக்கிறாங்க 250 சென்டிமீட்டர் கணம்னு சொல்லி அப்ப அதை நான் டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும். 250 தர 10⁻3 டெசிமீட்டர் கணம். 250 தர 10⁻3 டெசிமீட்டர் கணம். ஆக நீங்க இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் ஆன்சர் வரும் 37.5 தர 10⁻3 மூல். 10⁻3 மூல். இது யார்ட செறிவு அல்லது யார்ட மூல்? Na2SO4 மூல். ஒரு Na2SO4 எத்தனை சோடியம் இருக்குது? 2 சோடியம் இருக்குது. ஆகவே Na2SO4 வந்த சோடியம் பிளஸ் அளவு எத்தனை இருக்கும்? ஒரு Na2SO4 2 சோடியம் பிளஸும் ஒரு SO4 2- இருக்கு. ஆகவே சோடியம் பிளஸ் அளவு என்ன வரும்? 37.5 தர 2 தர 10⁻3 மூல் வரும். இது எப்ப 75 தர 10⁻3 மூல் சோடியம். 75 தர 10⁻3 மூல் சோடியம் யாரால வரப்போகுது? Na2SO4 வரப்போகுது. யாரால வரப்போகுது? Na2SO4 வரப்போகுது. அடுத்தது நான் காணணும் NaCl வார சோடியத்திட அளவு. NaCl வார சோடியத்திட அளவு. NaCl வார சோடியத்திட அளவை காணப்போம். ஓகே, அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்ல யாரு தெரியணும்? NaCl மூல் தெரியும். N(Cv) பயன்படுத்தினு சொன்னால் சோடியம் குளோரைடு செறிவு தந்திருக்கிறாங்க 0.1 மூல் பெர் டெசிமீட்டர் கணம். NaCl கனவளவு தந்திருக்கிறாங்க 750 சென்டிமீட்டர் கணம்னு சொல்லி. ஆகவே அதை டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தினா 750 தர 10 ஆகவே NaCl மூல் வரப்போகுது 75 தர 10⁻3 மூல்டு சொல்லி. ஒரு NaCl எத்தனை சோடியம் இருக்குது? ஒரு சோடியம் தான் இருக்கு. ஆகவே NaCl வார Na+ அளவு யார்? Na+ அளவும் யாராவாக இருக்க போது? 75 தர 10⁻3 மூலாக இருக்க போகுது. இப்ப சொல்லுங்க அப்ப டோட்டல் Na+ அளவு யார்? டோட்டல் Na+ அளவு எத்தனை? இங்க 75 அங்க 75 சொன்னால் ஆகவே மொத்த சோடியம் பிளஸ் சமன் 150 தர 10⁻3 மூலாக இருக்க போகுது. ஓவா இல்லையா? Na2SO4 75 தர 10⁻3, NaCl 75 தர 10⁻3 சொன்னால் டோட்டல் Na+ அளவு யாரு? 150 தர 10⁻3. ஏண்ட கேள்வி மூலா இல்ல, ppmல எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப இன்னும் வேலை செய்யணும். அடுத்த வேலை என்ன செய்ய போறேன்னு பாரு. இப்ப எனக்கு மொத்த சோடியத்திட மூல் தெரியும். ppm சமன் யாருக்குன்னு சொன்னால் மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணத்துக்கு சமனாக இருக்கும். ஒரு மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணத்துக்கு சமனாக இருக்கும் ஒரு ppm. அப்ப நான் இத மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும். ஆகவே சோடியம் பிளஸ் திணிவ காண போறேன். 150 தர 10⁻3 மூல் இருக்குது 1000 சென்டிமீட்டர் கணத்துல. 1000 சென்டிமீட்டர் கணத்துல ஓவா இல்லையா? 250 Na2SO4, 750 NaCl. அப்ப டோட்டல் எவ்வளவு கனவளவு? 250 Na2SO4
750 NaCl. அப்ப டோட்டல் 1000 சென்டிமீட்டர் கணம். 1000 சென்டிமீட்டர் கணம்ன்றது ஒரு டெசிமீட்டர் கணத்துக்கு சமன். ஆகவே சோடியம் பிளஸ் செறிவு வரப்போது 150 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம் சொல்லி மூல் பர் டெசிமீட்டர் கணம் வந்தாச்சு. இப்ப இந்த மூல நான் என்னவா மாத்தணும்? திணிவாக மாத்தணும். மூல திணிவாக மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? மூலர் திணிவால பெருக்கணும். மூலர் திணிவால பெருக்கணும். ஆகவே 150 தர 10⁻³ யாரோட மூலர் திணிவால பெருக்கணும்? சோடியத்திட மூலர் திணிவால பெருக்கணும். சோடியத்திட மூலர் திணிவு 23 சொன்னால் கிராம் பெர் டெசிமீட்டர் கணமாக வந்து கிராம் பெர் டெசிமீட்டர் கணம் வந்து இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் 3450 தர 10⁻³ கிராம் பெர் டெசிமீட்டர் கணம். 10⁻³ கிராம்ன்றது தான் மில்லிகிராம். ஆகவே 3450 மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணம் வரும். மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணத்துல கண்டா ppmக்கு சமன். ஆகவே 3450 ppm வரும். ஆகவே 3450 ppm வரும். ரைட்? ஆகவே ஆன்சர் எத்தனையாவது ஆன்சர்? 3450 சொன்னால் முதலாவது ஆன்சர். ஆக ஆன்சர் முதலாவது ஆன்சர். Na2SO4 ஆல எவ்வளவு சோடியம் கண்டேன், NaCl ஆல எவ்வளவு சோடியம் கண்டேன். ஆக மொத்த சோடியம் மூணுல கண்டாச்சு. ppmல கேட்டாங்களா, நான் மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணத்துக்கு கொண்டாடு. ஆகவே முதல்ல இந்த டெசிமீட்டர் கணத்தை கொண்டாந்து டெசிமீட்டர் கணத்தை கொண்டாந்து இப்ப இந்த மூல நான் திணிவு சார்பாக மாத்தணும். மூல திணிவாக மாத்தணும்னா மூலர் திணிவால பெருக்கணும். ஆகவே சோடியத்திட ppm தானே வேணும். ஆகவே சோடியத்திட மூலர் திணிவால பெருக்கி இருக்கிறது 23. பெருக்கினா 3450 தர 10⁻³ கிராம் வந்துச்சு. 10⁻³ கிராம் தானே மில்லிகிராம். ஆகவே 10⁻³ முதலா மில்லின்னு எனக்கு போடலும். ஆகவே 3450 மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணம். மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணம் வந்தா அது ppmக்கு சமனாக இருக்கும். ஆகவே 3450 ppm. ஓகே, அடுத்த வினாக்கு வாங்க. அடுத்த வினாக்கு வாங்க. அடுத்த வினாக்கு வாங்க. எத்தனையாவது வினான்னு சொன்னால் 18வது வினா. பேரியத்தின் பரப்பிலிருந்து ஒளி இலத்திரன்களை வெளியேற்ற தேவைப்படும் சக்தி இலத்திரன்கள் மூலிற்கு 240 கிலோஜூல் ஆகும். பேரியத்தில் ஓர் ஒளி இலத்திரனை உண்டாக்கத்தக்க ஒளியின் குறைந்தபட்ச மீடிரன். எனக்கு சமன்பாடு தெரியுமான்னு சொல்லுங்க. மீடிரத்திற்கும் 2012ல 18வது மீடிரனுக்கும் சக்திக்கும் தொடர்புபட்ட சமன்பாடு E = HF. என்ற கேள்வி F என்று சொல்ற இந்த மீடிரன். ஆகவே F = E/H வரும். F = E/H வரும். ஆகவே எனக்கு சக்தி தந்திருக்கிறாங்க 240 கிலோ ஜூல் சொல்லி. ஆகவே அதை நான் மாத்துறேன் 240 தர 3 ஜூல் சொல்லி. கட்டாயம் சர்வதேச அலகுல சமன்பாடுல பிரதியிடுங்க, இலகுவாக. இது எவ்வளவுக்குள்ள மூல்? ஒரு மூலிற்குள்ள மூல். கேள்வி என்ன? ஒரு இலத்திரன் உண்டாக்கத்தக்க. ஆகவே ஒரு மூலில எவ்வளவு இலத்திரன்கள் இருக்கும்? 6.022 தர 10⁻23. 6.022 தர 10⁻23. ஒரு மூல்ல அவகாதுரோ எண்ணிக்கையிலான இலத்திரன்கள் இருக்கும். ஒரு மூல்ல அவகாதுரோ எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இருக்கும். ஆகவே ஒரு மூல்ல சக்தியை கண்டு இருக்கிறேன் 6.022 அளப்பில்.
இப்ப சொல்லுங்க, பிளாங்கின் மாறிலிட பெருமானம் பாஸ் பேப்பர்லயும் தந்திருக்கிறாங்க. 6.624 தர 6.62 தர 10⁻34 வரும். இப்ப இதை சுருக்கணும். உங்களோட வேலை மடக்கையில சுருக்கி பழகணும். ஆகவே இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் மீதிடன் வரும் 6 தர 14 6 தர 14 per second அல்லது ஹெர்ட்ஸ் மீதிடன் வரும். ஆகவே ஆன்சரை தேடி பார்த்தோம்னு சொன்னால் எத்தனையாவது ஆன்சர் வரும்? 4வது ஆன்சர் வரும். ஆகவே ஆன்சர் 4வதாக வரும். அப்படியே 19வது வினாவையும் இங்கே செய்கிறேன். 2012 19வது வினா என்ன சொல்றாங்க? பேரியத்தின் இவ்விளைவை உண்டாக்கத்தக்க ஒளியின் குறைந்தபட்ச அலைநீளம் கேட்கிறான். அலைநீளமும் மீடிரனும் தொடர்பு பெற்ற சமன்பாடு C சமன் F lambda அல்லது V சமன் F lambda. C போட்டதுக்கான காரணம் இந்த இடங்களை வளியின் ஒளியின் வேகங்கள் பயன்படுத்தணும். வளியின் ஒளியின் வேகத்தில் குறிப்பிட்டு தான் C. ஆகவே இந்த கேள்வி இந்த lambda, ஆகவே lambda சமன் C over F ன்னு வரப்போகுது. ஆகவே lambdaன்றது வளியின் ஒளியின் வேகம் எனக்கு தெரியும் 3 தர 18 மீட்டர் per செகண்ட். எனக்கு மீடிரன் கண்டிருக்கிறேன் 6 தர 14 per செகண்ட். ஆகவே லெம்டான்றது எனக்கு வரப்போகுது 500 நெனோமீட்டர் வரும். அதாவது 5 தர 10⁻7 மீட்டர் வரும். 2 சைஃபரை கூட்டி மறை 9 கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே மறை 9 நெனோக்குரிய குறிப்பீடு. ஆகவே 500 நெனோமீட்டர் வரும். சுருக்கல்கள் அலகு மாற்றங்கள் செஞ்சு பழகுங்க. அது என்னுடைய வேலை இல்லை, நீங்க தான் பழகணும். ஆகவே 500 நெனோமீட்டர் என்று சொன்னால் 19வது கேள்விக்கு 3வது ஆன்சர். ஆகவே 19வது கேள்விக்கு ஆன்சர் 3வது ஆன்சராக 19வது கேள்விக்கு 3வது ஆன்சராக ரைட். ஓகே. ஆகவே இதோட 2011 2012 சகல கல்குலேஷன் வினாக்கள முடியுது. தெளிவாக விளங்கி இருக்கும் நம்புறேன். இன்னொரு தடவை தெளிவு குறைந்த மாதிரி இருக்குமாக இருந்தால் இன்னொரு தடவை கட்டாயம் எல்லாம் இன்னொரு தடவை ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, தெளிவாக விளங்கும். தொடர்ந்து கல்குலேஷன் சீரீஸ்ல தொடர்ந்து எல்லா வகுப்புலையும் ஜாயின் ஆக விரும்புகிறார்கள் 077 98 98 398 இந்த நம்பருக்கு மெசேஜை போட்டு ஜாயின் ஆகி கொள்ளலாம். ரைட். ஓகே. இதோட இந்த செஷனை கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ. ஜஸாக்குமுல்லாஹ். குட் பை.